ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஹாட் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரிய விவாதமாக மாறியிருக்கு. ஸோ ஒரு அம்மாவை சீண்டாதீங்க, காயப்பட்ட புலி போல பாஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி குஷ்பு அவர்கள் அதிரடியாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. ராதிகாவும் இதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாயிட்டிருக்கு. சமீபத்தில் குஷ்பு அவர்களுடைய மகள் திருமணமானது கோவாவில் நடைபெற்றது. அந்த திருமணத்தை தொடர்ந்து இப்போ வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த திருமணத்தை தொடர்பாக சில சர்ச்சைகள் வந்ததற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக குஷ்பு இப்போ இந்த ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் அவுட் ஆஃப் த ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க என்னங்கிறத தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சோசியல் மீடியாவில் சிலர் விமர்சனம் என்கின்ற பெயரில் நடிகர் நடிகைகள் அரசியல்வாதிகள் என பலரையும் விமர்சித்து வருவதாக பல நாள் குற்றம் இருக்கு. ஆனால் அவர்களை மட்டும் அல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினரையும் குழந்தைகளையும் உருவக்கேலி செய்வது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஸ்டின் எழுது. ஆக்சுவலி இதுக்கு நடிகை குஷ்பு ஆதங்கமாக போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறார். இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகுது. தன்னுடைய மகள்களை குறிவைத்து சிலர் உருவக்கேலி செய்து வருவதால் பொறுமை இழந்த குஷ்பு ஒரு தாயை சீண்டாதீர்கள் என்று எச்சரித்து பதிவு வெளியிட்டிருக்கிறார். அவரின் பதிவுக்கு ஆதரவாக நடிகை ராதிகா சரத்குமார் களமிறங்கி இருப்பதால் இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது. அப்படி நடிகை குஷ்பு வெளியிட்ட பதிவு என்ன, அதுக்கு ராதிகா சரத்குமார் ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமீபத்தில் நடிகை குஷ்பு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்னும் தன்னுடைய குடும்ப புகைப்படத்தை பகிர்ந்து, இது என்னுடைய குடும்பம், அன்பு, நம்பிக்கை மற்றும் புரிதலின் அடிப்படையில் உருவான குடும்பம். நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம், கடுமையாக உழைத்திருக்கிறோம், ரத்தமும் வேர்வையும் சிந்தி இருக்கிறோம். சில நேரங்களில் தடுமாறி இருக்கலாம், தோற்றிருக்கலாம், கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் எழுந்து முழு வீச்சோடு போராடுவதை நாங்கள் ஒருபோதும் நிறுத்தியதில்லை என்று சொல்லியிருந்தார். மேலும் தன்னுடைய மகள்களின் வளர்ப்பு குறித்து சில விஷயங்களையும் பகிர்ந்திருக்கிறார். பிரபலங்களுடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை வைத்து எந்த சலுகையும் பெற என்னுடைய பிள்ளைகளை நான் அனுமதித்ததில்லை என்று வெற்றி அவர்களை திசை திருப்பி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். அதோடு ஒரு தாயாக யாரோ ஒரு அற்ப மனிதன் என் குழந்தைகளை அவமதிக்கவோ மரியாதையின்றி நடத்தவோ 2 நிமிட மலிவான விளம்பரத்திற்காக அவர்களை பயன்படுத்தி கொள்ளவோ நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அதிரடியாக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதோடு என்னை விமர்சிப்பவர்களை அவர்களின் மொழியிலேயே எனக்கு பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய அம்மா வளர்ப்பு அப்படி இல்லை என்பதால் அமைதியாக இருக்கிறேன். அதனால் என்னுடைய அமைதியை பலவீனமாக நினைத்து விட வேண்டாம். ஒரு தாயை எப்போதும் சீண்டாதீங்க. காயடைந்த புலி போன்றவள் தாய். தன்னுடைய குட்டிகளை காப்பாற்ற அவள் பாய்ந்து அழித்து விடுவாள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஸோ குஷ்பு விடுத்த இந்த வார்னிங் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதமாக மாறிட்டு வருது. நடிகை குஷ்புவின் மூத்த மகளின் திருமணத்தை சமீபத்தில் தான் நடத்தி வைத்திருந்தார். அதில் குஷ்புவின் நெருங்கிய திரைநட்புகள் மற்றும் உறவினர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். அதே நேரத்தில் குஷ்புவின் 2 மகள்களும் சினிமாவில் ஹீரோயின்களாகவும் அறிமுகமாகி இருக்கின்றனர். ஆரம்பத்தில் உடல் எடை அதிகரித்திருந்தாலும் இப்போது தீவிரமான உடற்பயிற்சியால் உடல் எடையை குறைத்து இருக்கின்றனர். இதனாலேயே பலரும் அவர்களை உருவக்கேலி செய்து வராங்க. மெயினாக சில சேனல்களில் இவங்களை குறித்த அவதூறான கருத்துக்களை பரப்பி வராங்க. குஷ்பு மகள்கள் உடல் எடை குறைந்த காரணம் இதுதான் அதுதான் என்று ஆளுக்கு கதை விட்டு வர அதை பார்த்து கோபமான குஷ்பு இப்போது இந்த போஸ்ட் போட்டு இருக்கிறார். கூடிய சீக்கிரம் தன்னுடைய மகள்களை அவதூறாக பேசியவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று ரசிகர்கள் குஷ்புவுக்கு இதுக்கு கமெண்ட் அட்வைஸ் செய்துட்டு வராங்க. குஷ்புவுடைய இந்த கோபத்துக்கு ஆதரவாக நடிகை ராதிகா சரத்குமாரும் தனியாக ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆரம்பத்திலே நான் இதை கோபத்தோடு எழுதுகிறேன் என்று குறிப்பிட்ட ராதிகா, லைக்ஸ் மற்றும் விளம்பரத்துக்காக திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு குழந்தைகளை கேலி செய்வது கோழைத்தனை என்று விளாசியிருக்கிறார். பேச்சு சுதந்திரம் என்பது ஒருவரை புள்ளி செய்வதற்கான சுதந்திரம் கிடையாது. விமர்சனம் என்பது கொடூரம் அல்ல. நகைச்சுவை என்பது அவமானப்படுத்துவதல்ல. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவரின் மகள்களை கேலி செய்வது காமெடி கிடையாது, அது கோழைத்தனம் என்று ராதிகா கூறியிருக்கிறார்.
குஷ்புக்கு ராதிகா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயமும் சமூக வலைத்தளங்களில் இப்போ வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இது உண்மையாலுமே ஒரு கரெக்டான விஷயந்தாங்க. ஏன்னா கேலி பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அதை வழி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கேலி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கேலிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவரை முன்னேற விடாமல் தடுக்கும். என்னதான் நீங்கள் எது பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சில டைம் அந்த கேலி நம்மளை அறியாமே நம்மளை தாக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குஷ்பு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனால இந்த பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ வார்னிங் மட்டும் கொடுத்தது இல்லாமல் மீறி இதே மாதிரி என் குழந்தைகளை கேலி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கேஸ் கொடுத்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய நடிகர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக அவங்கவுங்களுடைய இதில் பதிவிட்டு வராங்க. அதில் தான் ராதிகாவும் இந்த பதிலடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக செலிப்ரிட்டி மட்டும் கிடையாது, சாதாரணமாகவே நம்ம கூட இருக்கிறவங்கள எப்பயுமே உருவ கேலி பண்ணக்கூடாது. அதே கேலியை நம்மளை யாராவது பண்ணும்போது தான் அதனுடைய வழி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல பழக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு நான் சொன்னது கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் குஷ்பு மகளுடைய திருமணத்தில் கூட 2 தாலி கட்டினது அதுவும் விவாதமாக மாறியது. அதுக்கு கூட குஷ்பு அவர்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கும் ரியாக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய திருமணத்தில் 2 தாலி இருக்காதா? ஒவ்வொருவருடைய இதில் ஒவ்வொரு வழக்கம், அதன்படி எங்கள் வழக்கத்தில் பண்ணோம், இதை கூடவா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் தரமாக பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை ஷேர் பண்ணும்போது பாக்கியராஜ் சார் இல்லை. ஸோ பாக்கியராஜ் சார் இல்லாத நேரத்தில் குஷ்பு நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, இது உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்பெல்லாம் கேடப்பட்ட கேள்விகளுக்கும் இப்போ பதிலடி கொடுத்துருக்காங்க. எந்த வீட்லேயும் துக்கம் இல்லாமல் இருக்காது. ஸோ துக்கம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளோட பர்சனல் ஸ்பேஸில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வருத்தம்லாம் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் இப்போ பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு பதிலடி கொடுத்தது தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பேசும் பொருளாக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள உடனுக்குடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.